இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 5 மார்ச் 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹெட்லைன்ஸில் அரசியல் செய்தியாக இருந்துச்சு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் மார்ச் 16 நடக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்கு சில வேட்பாளர்கள் பற்றி அறிவிச்சிருக்காங்க. திமுக சார்பில் 2 வேட்பாளர்கள், அதிமுக சார்பில் ஒரு வேட்பாளரும் அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் 6 பிளேசஸ்க்கு 4 திமுகலேருந்து 2 அதிமுகலேருந்து. ஸோ இதையும் நம்ம அப்படியே பார்க்குறோம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து புறப்பட்ட ஈரான் போர்க்கப்பலை தாக்கி அழித்த அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஈரான் விசஸ் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா வார் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானோட போர்க்கப்பல் ஒன்று இங்கே ஒரு மிலன் அப்படின்ற ஒரு சர்வதேச கடற்படை பயிற்சியில் பங்கேற்றிருந்தது. சரி, விசாகப்பட்டினத்தில் நடந்தது இந்த மிலன்ற ஒரு கடற்படை பயிற்சி. அதில் இந்தியாவோட அழைப்பின் பேரில் ஈரானோட போர்க்கப்பல் ஒன்று கலந்துட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ அதோட பேர் பார்த்திங்கன்னா ஐரிஸ் டெனா. சரியா? ஸோ இப்போ இந்த போர்க்கப்பல் வந்து இந்த பயிற்சியை முடிச்சுட்டு ஈரானுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தது. சரிங்களா? அப்போது அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஒரு போர்க்கப்பல் வச்சு, ஓகே, அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் வச்சு இதை வந்து தாக்கி அழிச்சிருக்காங்க ஃபுல்லாகவே அந்த போர்க்கப்பலை. ஸோ அதுலேருந்து 87 பேர் வந்து இறந்து போயிட்டதா சொல்லியிருக்காங்க. சரியா? இதை யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையோட சர்க்கிளில், இந்த அரேபியன் சி டு பே ஆஃப் பெங்கால் அந்த இதில் நடந்ததால், இந்தியன் ஓஷன் இதில் நடந்ததால் இதை இலங்கை வந்து பார்த்து அந்த சடலங்கள்லாம் மீட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுது. ஆல்ரெடி இப்போது ஏன் இவங்க இங்கே வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் ஈரானோட போர்க்கப்பலாக இருந்தாலும் அங்கே ஆல்ரெடி போர் பதற்றத்தில் இருக்கும்போது இங்கே அட்டாக் பண்ணி அழிச்சிருக்காங்க. இப்போ இதோட விளைவாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து மிகப்பெரிய விளைவு வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு இதில் பார்க்குறோம். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா, அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்தலும் அதோட நலத்திட்டங்களும் பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே எடிட்டோரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாற வேண்டும் மனநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் அவர்கள் ஒரு சிறுமியை பற்றி மான் கி பாத்தில் பேசியிருப்பார். சரியா? அது யாருன்னு பார்த்திங்கன்னா, கேரளாவை சேர்ந்த ஆலின் ஷெரின் அப்படின்ற ஒரு சிறுமி. சரிங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. ஓகே, இது பிரெயின் டெட் ஆகி. ஸோ இவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தையோட உடல் உறுப்புகளை வந்து தானமாக கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இது வெறும் பார்த்திங்கன்னா 10 மாத குழந்தை தான். அதாவது உலகிலே வந்து ஒரு ரொம்ப கம்மியான உயிருள்ள ஒரு குழந்தை வந்து தானம் பண்ணியிருக்கு, உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லோரும் உடல் உறுப்பு தானம் பண்ணால் தான் வந்து ஆர்கன் டொனேட்ஸ் பண்ணால் தான் வந்து இதுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இந்த ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. லைக் நாடாளுமன்றத்தில் இது பண்ண டேட்டா எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெண்பான்ற ஒரு குழந்தைய நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வெண்பான்ற ஒரு 8 வயது சிறுமியும் வந்து அவங்களுடைய உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் மாதம் முன்னாடி. ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கான்செப்ட். சரியா? ஓகே, அடுத்து அப்படியே வந்தோம்னா, ஸோ இந்த ஹெச்பிவி தடுப்பூசி பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த 4 மாவட்டம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, இந்த மாவட்டங்களில் வந்து அதை இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக 30,000 சிறுமிகளுக்கு அந்த தடுப்பூசி செலுத்தியிருக்காங்க. சரியா? இது வரைக்கும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க கவுண்ட்டு. ஸோ அப்படியே நம்ம மூவ் பண்ணோம்னா, ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிண்டியில் சுற்றுச்சூழல் பூங்கா முதல்வர் அடிக்கல் நாட்டினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சென்னை கிண்டியில் வந்து தமிழக தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ஒரு நிலத்தில் வந்து ஒரு பூங்கா ஒன்று கட்ட போகிறாங்க. ஓகே, தோட்டக்கலைத்துறை சார்பாக. ஸோ அதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உயர் மதிப்பு, அதாவது இந்த வேளாண் நிலங்கள்லாம் இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ், ஸோ அதில் வந்து ஸோ ஹை ரிச்டு ட்ரீஸை வந்து வளர்க்குறதுக்காக ஒரு பாலிசி மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சரியா?
ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. உயர் மதிப்பு கொண்ட மரங்களை வேளாண் நிலங்களில் வளர்ப்பது, அவற்றை வெட்டி எடுத்துச் சென்று விற்பனை செய்வதற்கான நடைமுறைகளை எளிதாக்குதல், சிறப்பு வேளாண் காடு வளர்ப்பு மண்டலங்களை ஏற்படுத்துதல், வேளாண் காடுகள் குறித்த பயிற்சி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் கொண்ட தமிழ்நாடு வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை 2026 வந்து முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன வரும்னா, ஃபஸ்ட்டு ஹை ரிச் இருக்கிற மரங்களை வளர்க்குறது, அதுவே அதை வளர்த்து வெட்டி எடுத்து சென்று விற்பனை செய்வதற்கான நடைமுறை, அந்த நடைமுறையை ஈஸியாக்குறது. அப்புறம் சிறப்பு வேளாண் காடு வளர்ப்பு மண்டலங்களை ஏற்படுத்தும், அதாவது ஒரு ரீஜியனிட்டி மாதிரி, சரி, ஒரு சைட் மாதிரி ஏற்படுத்தி அதில் எப்படிலாம் இது பண்ணலாம், மரங்களை வளர்க்கலாம். அதே மாதிரி அந்த வேளாண் காடுகள் கொடுத்த பயிற்சியும் அளிக்கிறதுக்கும் இந்த பாலிசி வந்து சொல்லுது. சரியா? ஸோ இதுதான் இங்கே பார்க்குறோம். அடுத்து அப்படியே வந்தோம்னா, ஸோ நேற்று வந்து ஹோலி, அதனால் ஹோலி பண்டிகை பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியா வந்தார் ஃபின்லாந்து அதிபர், பிரதமர் மோடியுடன் என்று பேச்சு. ஸோ ஃபின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் அப்படின்ற ஒரு 4 days அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவார். சரியா? ட்ரேட்ஸ் பற்றி என்ன மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எங்கே கலந்துக்க போகிறார், எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புவி அரசியல் மற்றும் புவி பொருளாதாரம், ஓகே, அதாவது எர்த் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஜியோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரைசினா மாநாடுன்னு சொல்லுவோம். சரியா? டெல்லியில் நடக்கும், இது வருஷம் நடக்கும். ரைசினா மாநாட்டில் இன்றைக்கி நடக்க போகுது. இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி March 5 to March 8 வரைக்கும் நடக்குது. அந்த ரைசினா மாநாட்டில் இவர் வந்து கலந்துக்க போகிறாரு. ஓகே, அலெக்சாண்டர் ஸ்டப்ஸ். ஸோ அவர் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அலெக்சாண்டர். நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்னென்ன, சரி, என்னென்ன ஒப்பந்தங்கள் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. அடுத்து அப்படியே வந்தோன்னா, அமெரிக்காவோட மொண்டனா பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தி அவர்களுடைய சிலை ஒன்று திறக்கப்பட்டிருக்கு, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய பிரசித்தி பெற்ற இந்த ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம் மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆஷ்மோலியன் மியூசியம், ஓகே, இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆஷ்மோலியன் மியூசியமில் இருந்து ஒரு திருமங்கை ஆழ்வார் சிலை வந்து இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சரியா? இது இந்தியாவிலேருந்து கடத்தப்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோயிலேருந்து கடத்தப்பட்டு அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. கை மாதிரி அங்கே போயிருக்கு. ஸோ அதை வந்து இவங்க இந்தியாவிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சரியா? அந்த அருங்காட்சியகம் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சிலை, எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லேருந்து சவுந்தரராஜ பெருமாள் அப்படின்ற கோயிலில் கடத்தப்பட்ட இந்த 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருமங்கை ஆழ்வார் சிலை. சரியா? ஓகே, சரி. அப்படியே அடுத்து வந்தோம்னா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மீண்டும் அதிக கச்சா எண்ணெய் வாங்க வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 10 lakh பீப்பாய் கச்சா எண்ணெய் வாங்குகிறாங்க. இப்போ அது 15 லட்சமாக to 20 லட்சமாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மிடில் ஈஸ்ட் சைடில் நடக்கிற போர்னால, ஈரான் ப்ளஸ் மிடில் ஈஸ்டில் நடக்கிற போர்னால. ஓகே, வெஸ்ட் ஏஷியாவில். ஓகே, அடுத்து அப்படியே வந்தோன்னா, இன்றைக்கி செமிஃபைனல்ஸ் ஃபார் இந்தியா. ஸோ அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நியூசிலாந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க, தென்னாப்பிரிக்காவை தோக்கடிச்சிட்டு. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா, நேபாளத்தில் இன்று பொது தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாள் பிரதமர்களான கேபி சர்மா ஒலி அவருடைய கட்சி வந்து போட்டியிடுது. ஸோ என்னென்னு பார்க்கலாம், அதோட ரிசல்ட் என்னென்னு பார்த்து அந்த பிரைம் மினிஸ்டர் என்னென்னு பார்க்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்கியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குடிநீர் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, குடிநீர் கிடைக்கும் தன்மை, நீரின் தரம், விநியோகத்தில் ஏற்படும் இடையூறுகள் என பொதுமக்கள் அவங்க ஏற்படுற பிரச்சனைகள், இடையூறுகளை வந்து இந்த குறைதீர் மையத்துக்கு தெரிவிக்கலாம். ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உடனே அப்படின்னு சொல்லி. இது வந்து 24 hours சர்வீஸ். இதோட டோல் ஃப்ரீ நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? 1916 அப்படின்ற நம்பர். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நம்ம இது பண்ணோன்னா அவங்க வந்து உடனே பார்த்துட்டு என்னென்னு பண்ணுவாங்க. சரி, ஓகே. இந்த புதுசாக ஒரு மையத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த மையம் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, குறைதீர்வு புனல் மையம். ஓகே, சரி. அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.